தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 112 சங்கீதம் 5 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்வில் தெய்வ பயம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். நம் மனம் போல் வாழ்வது ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலம் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதும் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேத வசனங்களை, ஆண்டவருடைய கட்டளையை பிரியத்துடன் பின்பற்றுவதும் யாவருக்கும் அவசியமானது. அந்த விதமான வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறபடி தன் காரியங்களை நியாயமாய் நடப்பிக்க, அதன் மூலம் பாக்கியம் பெற ஏது உண்டாக்கும். ஏழைக்கு இறங்குவதிலும் மற்றவர்கள் பாரத்தை தன் பாரமாக தன் காரியங்களை நியாயமாய் நடப்பிக்க, அதன் மூலம் பாக்கியம் பெற வழி உண்டாக்கும். ஏழைக்கு இறங்குவதிலும் மற்றவர்கள் பாரத்தை தன் பாரமாக சுமப்பதிலும் இந்த விதமான வாழ்க்கை நம்மை வழிநடத்தும். ஒரு குடும்பத்தில் பல சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு பெண் மாத்திரம் மேற்கண்ட விதமான வாழ்க்கையை மேற்கொள்வதில் ஜாக்கிரதையாயிருந்தாள். மற்றவர்கள் எல்லோரும் அவளை பார்த்து கேலியும் பரியாசமும் செய்வார்கள். ஆனால் அவளோ அவர்களுக்கு பயந்து அவைகளை விட்டுவிடாமல் தெய்வ பயத்தோடு நற்கிரியைகளையும் நற்சாட்சியுள்ள ஜீவியத்தையும் தொடர்ந்து செய்து வந்தாள். அதன் விளைவாக அவர்களுடைய ஆலயத்திலே உள்ள போதகர் ஒரு நாள் அவர்கள் பெற்றோரை தேடி வந்தார். அவர் சொன்ன காரியம் ஆச்சரியமாயிருந்தது. நம் ஆலயத்திற்கு இன்று வெளிநாடு ஒன்றில் பணிபுரியும் ஒருவர் வந்திருந்தார். அவர் என்னிடம், உங்கள் சபையில் பக்தியுள்ள, பண்புள்ள, பாசம் நிறைந்த ஒரு பெண்ணை எனக்கு காண்பியுங்கள். அவளை நான் என்னுடைய விடுமுறை நாட்கள் முடிவதற்குள் திருமணம் செய்து என்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்றார். நான் நன்றாக யோசித்து பார்த்தேன். இதற்கு தகுதியுள்ள பெண் உங்கள் மகள்தான். பக்தியாய் நடந்த அந்த பெண் என்று உணர்ந்து உங்களிடம் அதை குறித்து பேச வந்தேன் என்றார். சுருங்க சொல்லின், அவர்கள் திருமணம் வெகு விரைவில் இனிதே முடிந்து மிகுந்த கனத்துடன் அந்த பெண் தன் அன்பு கணவனுடன் அயல்நாடு சென்றாள். அப்பொழுதுதான் அவளது சகோதர சகோதரிகள் தங்கள் சகோதரியின் வாழ்வை போல நாங்கள் நடக்கவில்லையே, இந்த பாக்கியத்திற்கு உரியவர்கள் ஆகாமல் போய்விட்டோமே என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை உலகத்திற்குரியதாக இருக்கிறதா, அல்லது அந்த பக்தியுள்ள பெண்ணை போல பரமனோடு இணைந்து அவர் காட்டும் நல்வழியை வேதத்தில் இருந்து பின்பற்றி நீதி, நியாயம், இரக்கம், தெய்வீக அன்பினால் நிறைந்து வாழ்கிறீர்களா? இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பின் பிதாவே, உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கை எத்தனை இன்பமும் பாக்கியமுமானது என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்று முதல் எனக்கும் அந்த கிருபையை தாரும். உம்மோடு நெருங்கி வாழவும், உம்முடைய பரிசுத்தத்தால் நிரப்பப்படவும், அதன் மூலம் நீர் தரும் தெய்வீக பாக்கியத்தை பெறவும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.